எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிரான போராட்டம் தொடர்ந்து தீவிரமடைந்திருக்கிறது. நெடுவாசலை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களில் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டிருந்தாலும் நெடுவாசலில் போராட்டம் தொடர்வதாக போராட்டக்காரர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் மதுரையில் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனை போராட்டக்காரர்கள் தற்போது சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பேச்சுவார்த்தையின் முடிவில் என்ன மாதிரியான அறிவிப்பு வரப்போகிறது என்பது செய்தியாளர்களை அவர்கள் சந்திக்கும் போது நமக்கு தெரிய வரும். இந்த நிலையில் போராட்டம் குறித்து இன்றைய சிறப்பு நேர்பட பேசு அமர்வில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். இந்த அமர்வில் அதிமுகவிலிருந்து திரு தீரன், திமுகவிலிருந்து திரு பரந்தாமன், அதே போன்று பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து புரட்சி கவிதாசன் மதுரை அரங்கத்திலிருந்து இணைகிறார். பூவுலகின் நண்பர்கள் அமைப்பிலிருந்து திரு சுந்தரராஜன் சென்னை அரங்கத்தில் இணைகிறார். அதே போன்று ONGCயின் ஓய்வு பெற்ற அதிகாரி எஸ் சங்கர் இணைகிறார். சங்கர், உங்கள்கிட்டேருந்தே இந்த விவாதத்தை தொடங்கலாம். பொதுவாக இந்த 15 நாட்களுக்கு மேலாக நம்ம பேசிட்டு வருகிற போது இந்த திட்டம் ஆபத்தானது அப்படின்னு மக்களுடைய அச்சம் குறித்தெல்லாம் பேசணும். நீங்கள் ONGCயில் பணியாற்றிருக்கிறீங்க. உங்களுக்கு எத்தனை ஆண்டு காலம் இதில் அனுபவம் இருக்குது? இந்த திட்டம் குறித்து உங்களுடைய பார்வை என்ன? இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ONGCயை பொறுத்த வரைக்கும் நான் 35 வருஷங்களாக ONGCயில் இருந்திருக்கேன். ONGCயில் எல்லா ப்ராஜெக்ட்லையும் வெவ்வேறு ப்ராஜெக்டில் இருந்திருக்கேன். இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நெடுவாசல் அப்படிங்கிற திட்டம் வந்து ONGCயை பாக்கி திட்டங்கள்லாம் என்னவோ அதே மாதிரியான ஒரு திட்டம் தான் இதுவும். திட்டத்தில் வேறு வித்தியாசம் கிடையாது. ஆயில் இப்போ நரிமணத்திலையோ அல்லது மாதிரி வேறு ஃபீல்டுலெல்லாம் எப்படி ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு திட்டம் தான் இது. திட்டத்தில் வித்தியாசம் இல்லை. ஆனால் இதில் ONGCயில் முதல்ல அதில் வந்து 2 கிணறு தோண்டினோம். நெடுவாசல் 1, நெடுவாசல் 2ன்னு 2 கிணறு தோண்டினோம். அதோட எக்ஸ்ப்ளரேஷன், அதில் டேட்டா கலெக்ட் பண்ணி எல்லாம் கலெக்ட் பண்ணோடனே அதில் ஹைட்ரோ கார்பன் ஆயில். ஏன் அது ஹைட்ரோ கார்பன் சொல்லணும்னா ஆயிலும் இருக்குது, கேஸும் இருக்குது. அதனால் 2 சேர்ந்ததுனால அது ஹைட்ரோ கார்பன் சொல்கிறோம். அதை இந்த ஹைட்ரோ கார்பன் அதில் வந்து அது ONGC எப்போ வந்து நிறைய ஃபீஸிபிலிட்டினா நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி வெள்ளம் இருந்ததுனாக்க நாங்கள் பைப்லைன் லே பண்ணி எங்களோட அந்த சென்ட்ரல் ஸ்டேஷன், குரூப் கேரேஜ் ஸ்டேஷன் மாதிரி ஸ்டேஷனுக்கு பைப்லைன் லே பண்ணி அதை கலெக்ட் பண்ண முடியும். கம்மியான இதுவாக இருந்ததுன்னா அவ்வளோ ஃபீஸிபிலிட்டி இருக்காது. இதே மாதிரி இந்தியாவில் ONGC பண்ணின பல ஃபீல்டுலேருந்து ஒரு 62 ஃபீல்டு வந்து அது ஃபீஸிபிலிட்டி கம்மி. ஆனால் அதில் ஆயில் இருக்குது, கேஸ் இருக்குது, ஹைட்ரோ கார்பன் இருக்குது. அதை என்ன பண்ணுவோன்னா இந்தியாவோட வந்து ரிசர்வ்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ரிசர்வில் இந்த அமௌண்ட் எல்லாம் அக்யூமுலேட் ஆகிருக்கும். ஆனால் அதை மானிட்டைஸ் ஏன் பண்ண முடியலைன்னா அதை பண்ணுறதுக்கு காஸ்ட்லியாக இருக்குங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட்டில் வந்து இந்த ஃபீல்டெல்லாம் எடுத்து மார்ஜினல் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளாஸிஃபை பண்ணி அதை பிட் பண்ணாங்க. அது கவர்மெண்ட் ப்ரொசீஜர். ONGCக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. கவர்மெண்ட் ப்ரொசீஜர் பிரகாரம் ஹைட்ரோ கார்பன் இருக்கு அப்படின்னு ONGC தான் கண்டுபிடிச்சது. ONGC தான் டெஸ்ட் அதை ட்ரில் பண்ணிட்டு டெஸ்ட் பண்ணுவோம். ஒரு நாள் 2 நாள் அந்த மாதிரி ஃப்ளோ பண்ணி பார்ப்போம். அதில் ஹைட்ரோ கார்பன் இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி சொன்னது ONGC தான். அது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதோட இந்த வால்யூம், அதாவது குவான்டிட்டி இருக்கு இல்லையா, அது ஃபீஸிபிலிட்டியாக இருந்தால் ONGCயை எடுத்து பண்ணுவோம். அது நிறைய வால்யூம் இல்லைங்கிற சமயத்தில் என்ன அப்படின்னாக்கா அதை பண்ணாமல் வச்சிருந்ததை மார்ஜினல் ஃபீல்ட்ஸ்னு சொல்லிட்டு நிறைய வேல்யூம் இல்லைன்னா ஹைட்ரோ கார்பன் நிறைய வேல்யூம் இல்லை, நிறைய வால்யூம் இல்லை, அசஸ் பண்ண அதனால வருமானம் கிடைக்காதுங்கிறதுனால நீங்க அவ்வளவு வருமானம் கிடைக்காதுங்கனால அதை பண்ணல, கைவிடல, பண்ணாம. அவ்வளவு வருமானம் கிடைக்காதுன்னு நீங்க கைவிட்டுட்டீங்க. ஒரு அரசு நிறுவனம் கைவிடுது. ஆனா ஒரு தனியார் நிறுவனம் எப்படி அதை வந்து எடுத்து செயல்படுத்த? அரசு நிறுவனம் கைவிட்டு தனியார் நிறுவனத்துக்கு 2 பேரோட ஒர்க் வேலை பண்ற மெத்தட் வித்தியாசம். நாங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணா இதை வந்து எங்க குரூப் கேஸ் சைடுல பைப் லைன் போட்டு கலெக்ட் பண்ணி இதை மாதிரி தான் பண்ணணும். அவங்க பண்ணினாங்கன்னா அவங்க வந்து ஒரு டேங்கரை வச்சோ ப்ரொடியூஸ் பண்ணியோ எடுத்துட்டு போய் அது மாதிரி பண்ணலாம். அதனால அவங்களுக்கு வந்து அது ஃபீஸிபிளா இருக்கலாம். ஓகே, அதனால அவங்க பண்ணுவாங்க. அதுக்காக தான் அவங்க பிட் பண்ணிருக்காங்க. பண்ண முடியுங்கிற ரீசனால தான் பிட் பண்ணிருக்காங்க. இல்ல, என்ன புரிஞ்சுக்க முடியலன்னா நீங்க என்ன டெக்னாலஜி வேண்டுமானாலும் நீங்க பயன்படுத்துங்க. அவுட்புட்டை தானே நீங்க விற்பனை செய்ய போறீங்க. அவுட்புட்ல தானே வருமானம் வரப்போகுது. நீங்க என்ன தொழில்நுட்ப வேண்டுமானாலும் பயன்படுத்திக்கலாம். ஆனா அவுட்புட்ல தான் வருமானம் வரப்போகுது. அந்த அவுட்புட் வருமானமா இல்ல, அதுல லாபம் கிடைக்காதுங்கிறதுனால தானே ONGC கைவிடுது. ONGCயை பொறுத்த வரைக்கும் லாபம் கம்மியா இருக்கும். ஏன்னா ONGC பெரிய ஆர்கனைசேஷன் இல்ல சார். நெல்லு விளைஞ்சாலும், கரும்பு விளைஞ்சாலும், பூ விளைஞ்சாலும், எது விளைஞ்சாலும் மார்க்கெட்ல சந்தையில விற்க போறது, வாங்க போறது, இதான விலை நிர்ணயம் பண்றது. சரியா? இதுக்கு நம்ம என்ன மெத்தட் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். விவசாயத்துல ஒருத்தர் சொட்டு நீர் பாசனத்தை பயன்படுத்தலாம், இன்னொருத்தர் வேறு விதமான ஒரு பாசன திட்டத்தை பயன்படுத்தலாம், இயற்கை விவசாயம் பண்ணலாம், செயற்கை விவசாயம் எது வேண்டுமானாலும் பண்ணலாம்.
அவுட்புட்டா வெளியில வரப்போறது கரும்போ நெல்லோ பூவோ இதோ தான் வரப்போகுது. அதை தான் விற்க போறாரு சந்தையில. அப்படி சந்தையில விற்க போற பொருள் விலை போகாது அப்படின்னு நீங்க கைவிட்டத, ONGC கைவிட்டத, ஒரு சின்ன மாற்றம், விலை போகாதுன்னு கைவிடல. சரி, குறைச்சலா விலை போறத, குறைச்சலா விலை போகும்னு கைவிடல. சரி, லாபம் இல்லாதத, லாபம் கம்மியா இருக்கும், லாபம் பார்க்க முடியாதத, லாபம் பார்க்க முடிஞ்சாலும் கம்மியான லாபம் பார்க்க, கம்மியா லாபம் பார்க்க முடிஞ்சத அப்படின்னு ஒரு இதை சொல்லி, காரணத்தை சொல்லி நீங்க கைவிட்ட ஒரு திட்டத்தை கைவிட்டோன்னு சொல்லல, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாம வச்சிருந்த ஒரு ப்ராஜெக்ட் அது. அதை தான் இந்த மார்ஜினல் ஃபீல்ட்ஸ்னு சொல்றது. எல்லாமே எந்த வார்த்தைகளை வேண்டுமானாலும் சொல்லலாம். ONGCக்கு வேண்டாம், அதானே, ONGC வேண்டான்னு விட்டாச்சு, அவ்வளவுதானே. நான் ஒரு வார்த்தை சொல்றேன், நீங்க ஒரு வார்த்தை சொல்றீங்க, அர்த்தம் என்னதோ ஒண்ணுதான். நீங்க வேண்டான்னு விட்டுட்டீங்க. அத ஒரு தனியார் நிறுவனம் எப்படி எடுத்து லாபம் பார்க்க போறாங்கன்னு நான் கேக்குறேன். ஏன்னா அவங்க இது பைப் லைன் லே பண்ணுவோம், எங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட் அதிகமாகும். ஆனா அவங்களுக்கு அப்படி இல்ல. ஒரு பெரிய அதிகாரம் படைச்ச ஒரு அரசு இயந்திரத்தில் இருக்கக்கூடிய, அதுகிட்ட கீழே இருக்கக்கூடிய, நாங்க ONGC உடைய வரலாறு சொல்லுங்க, எத்தனை ஆண்டு காலம் அதுக்கு வரலாறு? 1956 இருந்து இருக்கு. கிட்டத்தட்ட 50 வருடமா, 50 வருஷமா இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கிட்ட சர்வ அதிகாரம் பொருந்தின அதிகார மையம் அரசு, அதுகிட்ட கீழே இருக்கக்கூடிய ஒரு துறை ONGC. 50 வருஷமா இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தால நாங்க பைப்லைன் போட முடியாது, நாங்க அதை செய்ய முடியாது, இதை செய்ய முடியாதுங்கறீங்க. பைப்லைன் போட முடியாது. ஆனா புதிதாக வரக்கூடிய ஜெம் லேபரட்டரிஸ் அதை எடுத்து லாபம் பார்க்க போறாங்கன்னா எப்படி? பைப்லைன் போட முடியாதுங்கிற क्वेश्चन கிடையாது. இல்ல பைப்லைன் போட முடியாதோ. இப்போ ONGCல 10 ரிக் இருக்குன்னு வச்சுக்கலாம். 10 ரிக்க எங்க எங்களுக்கு நிறைய வருதோ அங்க நாங்க டிப்ளாய் பண்ணினாதான் அதுல நிறைய ஆயில் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், கண்ட்ரிக்கு நல்லது பேசிக்கலி. இப்ப 10 ரிக் எங்கள்கிட்ட இருக்கு, 10 ரிக்க நாங்க டிப்ளாய் பண்ண போறோம். எங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இவ்வளவு இருக்கு அப்படின்னா இந்த 10 எங்கெங்க போட்டா எங்களுக்கு நாட்டுக்கு அது நல்லது, அல்லது ONGCக்கு நல்லது, இன்டைரக்ட்லி வாட் எவர் பி தி திங், அது அவங்களுக்கு அது நல்லது, அதனால அதுல டிப்ளாய் பண்ணுவோம். அப்படி பார்க்கும்போது இது அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்லாம செகண்டரி லெவல்ல போற மாதிரி ப்ராஜெக்ட். அதை எப்படி தனியார் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரிக வச்சுட்டு அவங்க இன்னைக்கு இங்க இருப்பாங்க, இன்னொரு இடத்துல வேற ரிக வேற அவங்களோட சிஸ்டமா ஒர்க்கிங், அவங்களோட கொண்டு வர மெத்தட் பண்ணி தானே பண்ண போறாங்க. செலவு பண்ணுவாங்க, செலவு பண்ணி தான் பண்ணுவாங்க. லாபம் பார்க்கறதானே அவங்களோட நோக்கம். லாபம் குறைந்தபட்ச லாபமாவது பார்க்கணும்ல. ஆமா, குறைந்தபட்ச லாபம். அந்த குறைந்தபட்ச லாபம் ONGC கிடைக்கட்டும். ONGC வளர போகுது, நாடும் வளர போகுது, நாட்டோட வளர்ச்சி எல்லாம் அதுல அடங்கி இருக்கு. இல்ல ONGC வளர போறது அப்படின்னா ONGCல ஒரு குறிப்பிட்ட கொடுத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, ஒரு 10 ரிக் இருக்குன்னு வச்சுக்கலாம். எனக்கு இதை விட ஒரு பெரிய ஃபீல்ட் ஒன்னு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏன் 50 வருஷமா கொண்டு வர முடியலன்னு 50 வருஷம் இல்ல, இது ஆரம்பிச்ச 1990ஸ்ல நெடுவாசல் நிறைய நாங்க வெல் ட்ரில் பண்ணிட்டே போவோம், எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணுவோம், எது நிறைய ப்ராஃபிட்டபிளா இருக்கோ. 17 வருஷம் ஆச்சு. 1990 நீங்க சொல்லுங்க, 17 வருஷம் பண்ணலங்கிறது காரணத்தினால தான் இந்த மாதிரி ஃபீல்ட் எல்லாம் ஒரு 62 ஃபீல்டர் மார்ஜினல் ஃபீல்டுன்னு கிளாசிஃபை பண்ணி இதை செப்பரேட்டா இதுல யார் யார் இன்ட்ரெஸ்ட் லாபம் பாப்போம்னு நினைக்கிறாங்களோ அவங்களோட பேசிஸ்ல அவங்க எடுத்திருக்காங்க. பேசிக்கலி இது கவர்மெண்ட்ல இருந்து பிட் பண்ணி இந்த NELP மாதிரி ஒரு பிட் பண்ணி அவங்க எடுத்திருக்காங்க. இதை சரி, சுந்தரராஜ், நான் எக்கனாமிக்ஸ்குள்ளே போகல, அது அவர் சொல்றத முழுமையாக ஏற்றுக்கவே முடியாது. ஒரு அரசு நிறுவனம் மக்களுக்கு சேவை செய்வதற்காக தொடங்கப்பட்ட ஒரு நிறுவனம் லாப நோக்கு இல்லாமல் செயல்படணும். நான் ஹைட்ரோ கார்பன் எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லல. ஆனால் ONGC நிறுவனம் அரசோட பணத்தில், அரசு பணம், யார் அரசு பணம் கிடையாது, மக்கள் பணத்தில் ஒரு ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம், இந்தியாவுடைய எரிசக்தி குறித்து ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம். அவங்க எங்களால் ப்ராஃபிட் பார்க்க முடியாது, நாங்கள் பிரைவேட் பிளேயர்ஸ் சொல்றேன். இது நீங்க ப்ராஃபிட் பார்க்க முடியாதுங்கற வார்த்தையை நான் சொல்லல. ஓகே, இத சொல்லவே கூடாது. ப்ராஃபிட் நீங்க ப்ராஃபிட்டே பார்த்து பேச கூடாது. இத விட நிறைய you are a public sector company, you are a public sector company, you should not use the word profit. I never used profit. I never used profit. இல்ல எங்களால முடியாது நீங்க சொல்லவே முடியாது. முடியாதுன்னு சொல்ல ONGC நரிமணத்துல வேலை செய்றாங்க, புவனகிரில வேலை செய்றாங்க, அங்கெல்லாம் வேலை செய்றவங்க இங்க ஹைட்ரோ கார்பன் எடுக்க முடியாது சொன்னது ஓகே. அது நான் பேசல, முதல்ல பத்தி நான் பேசல. ஹைட்ரோ கார்பன் வார்த்தை பொருளாதாரம் அப்படிங்கறத நம்ம தள்ளி வச்சிரலாம். நான் வரவே இல்ல. ஹைட்ரோ கார்பன்ங்கற வார்த்தையே மக்களை திசை திருப்புகின்ற வார்த்தை தான். ஹைட்ரோ கார்பன் என்ன எடுக்க போறாங்க? பெட்ரோலா, நேச்சுரல் கேஸா, ஷேல் மீத்தேனா, CBM-ஆ, நாஃப்தாவா, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஹைட்ரோ கார்பன்ஸ் இருக்கு. ஒண்ணு கிடையாது. ஏன் அதாவது இந்தியாவுடைய ஹைட்ரோ கார்பன் பாலிசியே ரொம்ப வித்தியாசமான பாலிசி. முன்னாடிலாம் நீங்க போய் ஒரு என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், நாங்க இங்க இருந்து ஆயில் எடுக்க போறோம், நாங்க இங்க இருந்து நேச்சுரல் கேஸ் எடுக்க போறோம்னு சொல்லி அந்த கிளியரன்ஸ் வாங்குவாங்க. ஒன்னொன்னுக்கும் தனித்தனியா. ஆமா, இப்ப இந்த மாதிரி சில அரசியல் சார்ந்து பிரைவேட் நிறுவனம் நடத்தக்கூடிய நபர்களின் ப்ராஃபிட்டுக்காக யூனிஃபைட் எக்ஸ்ப்ளோரேஷன் பாலிசின்னு கொண்டு வராங்க. நீங்க என்னமா எடுத்துக்கலாம், ஷேல் மீத்தேன் எடுத்துக்கலாம், CBM எடுத்துக்கலாம், நாஃப்தா எடுத்துக்கலாம், நேச்சுரல் கேஸ் எடுத்துக்கலாம், பெட்ரோலியம் எடுத்துக்கலாம், நீங்க என்னமா எடுத்துக்கலாம், அந்த பூமிக்குள்ள என்னமா எடுத்துக்கலாம்.
அப்படியே யூனிஃபைட் எக்ஸ்ப்ளோரேஷன் பாலிசியை கொண்டு வந்து இந்த மார்ஜினல் ஸ்மால் ஃபீல்ட்ஸ் சொல்றாங்க, சின்ன சின்ன அளவிலான ஃபீல்ட்ஸ் வந்து ஒதுக்குறாங்க. இது ஒட்டுமொத்தமாக ஹைட்ரோ கார்பன் என்ன இருக்க போறாங்கன்னு சொல்லவே இல்லை, இது வரைக்கும் சொல்லல. இது வரைக்கும் சொல்ல நீங்க இவ்வளவு பேசுறாங்கல்ல, மத்திய அரசோட பெட்ரோலியம் அமைச்சரோ அல்லது தமிழகத்தை சேர்ந்த அதிகாரிகளோ ஓஎன்ஜிசியோ நாங்க இந்த பொருளை இந்த இடத்துல எடுக்க போறேன்னு சொல்லிருக்காங்களா? இவங்க யாருக்கு அந்த கான்ட்ராக்ட கொடுத்திருக்காங்களோ அந்த நிறுவனம் சொல்றாங்க, நாங்க வந்து எந்த மாதிரியான ஹைட்ராலிக் ஃபிராக்சரிங் யூஸ் பண்ண போவோமா, இல்ல ஃபிராக்கிங் யூஸ் பண்ணுவோமா, இல்ல ப்ரொடியூஸ்டு வாட்டர் யூஸ் பண்ண போறோமா, எந்த தொழில்நுட்பத்தை நாங்க பயன்படுத்த போறோம் நாங்க முடிவு பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. அப்படியெல்லாம் இருக்கும்பொழுது எப்படி நெடுவாசல்ல வந்து இந்த மாதிரி ஹைட்ரோ கார்பன்ஸ் எடுக்கிறது வந்து சுற்றுச்சூழலையும் நிலத்தடி நீரையும் விவசாயத்தையும் பாதிக்கான்னு சொல்ல முடியும்? நாங்க சொல்றோம், சேலஞ்ச் பண்றோம். யுஎஸோட எனர்ஜி அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் 2013 டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த டாக்குமெண்ட் கையில் இருக்குது. உலகத்தில் இருக்க யுஎஸ்ஏ தவிர இருக்கக்கூடிய 41 நாட்டில் அந்த சர்வே பண்ணிருக்காங்க சேட்டலைட் இமேஜை வச்சு. என்ன சொல்லுது அந்த சேட்டலைட் இமேஜ்? யுஎஸ் இல்லாத மிச்ச 41 நாடுகள்ல எந்தெந்த நாடுகள்ல ஷேல் கேஸ் இருக்குன்னு அந்த சேட்டலைட் இமேஜ் சொல்லுது. அதை வச்சு அவங்க ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அந்த ரிப்போர்ட் என் கையில் இருக்குது, நான் காமிக்கிறேன். அதுல வந்து தென்னிந்தியாவில் முக்கியமாக தமிழ்நாட்டில் 3 பேசின் ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க ஷேல் கேஸுக்கு. இது நேச்சுரல் கேஸ் இல்ல, ஷேல் கேஸுக்கு. ஒன்னு பாகூர் காரைக்கால் பேசின், தஞ்சாவூர் பேசின், ராமநாதபுரம் விருதுநகர் பேசின். இந்த 3 பேசின்லயும் இவங்க ஷேல் கேஸ் தான் எடுக்க போறாங்க. எப்ப வந்திருக்கு ரிப்போர்ட்? 2013. ஹைட்ரோ கார்பன்ங்கிறது வந்து ஒரு பொது பெயர், ஏமாத்துறதுக்காக வைக்கப்பட்ட பேர். திரும்ப முதற்கட்ட கருத்தை எல்லா விருந்தினரையும் வாங்கிட்டு நான் திரும்பி வரேன். திரு தீரன், மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனை சந்திப்பதற்காக போராட்ட குழு மதுரையில் போயிருக்கிறாங்க. இப்போ பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. 2 மணி நேரத்துக்கு மேல இந்த போராட்ட குழு பேசிட்டு இருக்காங்க. முதலமைச்சர் வந்து உத்தரவாதம் கொடுக்கிறார், இந்த திட்டம் தமிழகத்துல செயல்படுத்தப்படாதுன்னு. முதலமைச்சர் உத்தரவாதம் கொடுத்த பிறகும் போராட்டக்குழு போராட்டத்தை வாபஸ் பெறவே இல்லை, மீறி மத்திய அமைச்சரை போய் சந்திச்சு வலியுறுத்துறதுக்காக போறாங்க. எப்படி புரிஞ்சுக்கிறது? புதுச்சேரி முதலமைச்சர் சொன்ன பிறகு போராட்டம் அங்க நடக்கவே இல்லை, ஆனா தமிழகத்துல நெடுவாசல்ல இந்த போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இல்லை, அதாவது இதில் நீங்கள் எப்படி பார்க்கணுன்னாக்கா, ஏற்கனவே மத்திய அரசாங்கமானது தமிழ்நாடு அரசாங்கம் வைக்கின்ற பல கோரிக்கைகளை, காவிரி நீர் பிரச்சனை, முல்லை பெரியார் அணை பிரச்சனை, மீனவர் பிரச்சனை, பேரறிவாளன் உட்பட 7 பேர் விடுதலை பிரச்சனை, இப்படி எந்த பிரச்சனை தமிழகத்திலிருந்து முன்வைத்தாலும் மத்தியிலே ஆளக்கூடியவர்கள் அதை சரிவர காதிலே போட்டுக்கொண்டு உரிய நடவடிக்கை எடுப்பது இல்லை. இப்ப நீங்க பலவீனமா வைக்கிறீங்களா, பலவீனமா இருக்கிறீங்க? இல்லை இல்லை, நாங்கள் பலவீனம் இல்லை, நாங்கள் தான் பலமாகிறோமே. கேட்க மாட்டேங்கிறாங்களே சொன்னா. அது கேட்க வைப்போம், எப்ப கேட்க வைக்கணும். நீ முதலமைச்சரை விட ஒரு மிகப்பெரிய அதிகார மையம் தமிழகத்துல கிடையாது. முதலமைச்சர் உத்தரவாதம் கொடுக்கிறாரு, மக்கள் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க, நம்பல. மத்திய அமைச்சரை போய் அவங்க சந்திப்பதற்காக மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம் என்பதனால மாநில அரசை மீறி வர முடியாதுல்ல சார்? இல்ல, வர முடியாதுன்றது வேறங்க. மாநில முதலமைச்சருடைய அதிகாரத்துக்கு மீறி ஒரு திட்டத்தை செயல்படுத்த முடியும்னு அவங்க நம்புறாங்கல்ல, மத்திய அரசு செஞ்சிருமோன்னு பயப்படுறாங்க. ஒருவேளை மக்களுக்கு என்ன ஐயம் வந்திருக்கலாம்னா, கூடங்குளம் கூட முதல்ல அப்படிதான் இருந்து அப்புறமேட்டு கொண்டு வந்துட்டாங்க. அது மாதிரி இந்த மீத்தேன் திட்டத்தை, இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை வந்து இப்போ மக்கள் எதிர்த்தா நாங்கள் கைவிட்டுருவோம்னு சொல்லிட்டு மறுபடியும் கொண்டு வந்தாலும் கொண்டு வந்துருவாங்க மத்திய அரசாங்கம். இனிமே என்னன்னா மத்திய அரசு நினைச்சதுன்னா எது வேணா கொண்டு வர முடியும் தமிழகத்துல. இவங்க மக்கள் நினைக்கிறது சொல்றேங்க. நீங்க தானே சொன்னீங்க கூடங்குளம் மாதிரி வந்துருமோ அப்படின்னா, கூடங்குளம் மாதிரி நெடுவாசலும் வந்துருமோ நான் சொல்லல அப்படின்னு பயப்பட வேண்டியதா இருக்கு. போராட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களே என்ன சொல்றாங்க? மக்கள் சொல்றதா? நீங்க தான் உதாரணமே சொல்லிட்டீங்களே, கூடங்குளம் முதல்ல வந்துருச்சு, வராதுன்னு சொன்னாங்க, வந்துருச்சு. அது மாதிரி நெடுவாசலும் வந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்னா, அப்ப நீங்க யாரு, பார்வையாளரா? இல்ல, நாங்க பார்வையாளர் இல்லை. எங்களுடைய அனுமதி இல்லாம வந்து இங்க வந்து அவங்க ஆரம்பிக்க முடியாது. ஏற்கனவே எங்களுடைய இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து மீத்தேன் எரிவாயு திட்டத்தை தடுத்து நிறுத்தினவங்க. நாங்க ஏற்கனவே வந்து எங்க முன்னுதாரணம் இருக்கு. நாங்க இந்த மக்களை பாதிக்கிற ஜெயலலிதா பலமா இருந்தாங்க, பட் நீங்க பலவீனமா இருக்கீங்களா? நான் முதல் கேள்வி. நாங்க பலவீனமா போயிட்டோம். உங்களால தடுக்க முடியல. ஏன் தடுக்க முடியல? இப்ப நீங்க கொண்டு வந்துட்டாங்களா? இப்ப ஆய்வுல தாங்கிறாங்க. அதனாலதான் எங்க மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெளிவா சொல்லியிருக்கிறாரு. அந்த குழு கிட்ட கூட, அந்த வேலு தலைமையில் போன அந்த போராட்ட குழுவினரோட தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. ஒன்றும் கவலைப்படாது. போராட்ட குழுவோடு தமிழக அரசு பிரதிநிதிகள் யாரெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறாங்க இது வரைக்கும்? சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ஸ்பாட்டுக்கு போயிருக்கிறாரா, இல்ல விவசாய மக்கள் அங்கே போராடுறாங்களேன்னு விவசாயத்துறை அமைச்சர் ஏதாவது வாய் திறந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரா? ஸ்பாட்டுக்கு போய் அங்க போராட்ட குழுவோடு பேசியிருக்கிறாரா? இல்லை, நாங்கள் அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லைங்க. மக்கள் போராடுகிற பொழுது அந்த கோரிக்கையில் அவங்களுக்கு நியாயம் இருக்குன்னு நாங்கள் நம்புற பொழுது நாங்க அங்க போய் தான் செய்யணும்ன்ற அவசியம். அப்படியே மாவட்ட ஆட்சியர் தினம் போய் ஒவ்வொரு இடத்துலயும் பேசி போராட்டத்துக்கு அவங்க போறது எதுக்காக போறாங்க? நீங்க விட்டுருக்கலாமே. ஆட்சியினுடைய கருத்து போராட்டத்துக்கு ஆதரவு தானே, ஜல்லிக்கட்டுல போராட்டத்துக்கு ஆதரவு. நீங்க பேச்சுவார்த்தையே நடத்தல. ஒரு முறை நீங்க கோரிக்கை வச்சீங்க, மாஃபா பாண்டியராஜனும் ஜெயக்குமாரும் போய் ஒரு தடவை பேசுறீங்க.
அவங்க ஒத்துக்கல, அதுக்கப்புறம் நீங்க சட்டம் தானே கொண்டு வந்தீங்க. இப்ப நீங்க ஆதரவா இருக்கிறீங்கன்னா நீங்க தினமும் கலெக்டரையும் வட்டாட்சியரையும் அனுப்புறீங்க, எஸ்பி அனுப்புறீங்க, பேச வேண்டியதே இல்லையே. மத்திய அரசோட அவங்க பேசி அவங்களே ஒரு முடிவுக்கு வந்துடலாம்னு நீங்க விட்டுருக்கலாமே. இல்ல இப்போ மாணவர்கள்லாம் அந்த போராட்டத்துல கலந்துக்கிட்டு இப்ப தேர்வு நேரம். சரி, இப்ப உயர்கல்வித்துறை அமைச்சர் பேசவே இல்லையே. இல்ல, மாணவர்கள் கல்லூரி புறக்கணிப்பு நடக்குது, மாணவர்கள் அங்கங்க போராட்டத்துல ஈடுபடுறாங்க. ஏன் உயர்கல்வித்துறை அமைச்சர் வாய் திறந்து ஒரு கோரிக்கை கூட மாணவர்களுக்கு வைக்கவே இல்லை? நீங்க என்ன சொல்றீங்க தேர்வு நேரம்? அவர்கள் அவர்களுடைய பணிகளை செய்யட்டும் என்பதற்காகத்தான் இப்பொழுது நாங்க என்ன சொல்றோம், அதிகாரி அனுப்பி அரசாங்கமே இதுக்கு தமிழ்நாடு அரசாங்கமே இதுக்கு எதிர்ப்பாக இருக்குது. அதனால நீங்க நம்பிக்கையா இருங்க, இந்த திட்டம் வராது. எங்களுடைய அனுமதியும் பெற வேண்டி இருக்கிற காரணத்தினால நாங்க நிச்சயமா உங்களுக்கு நீங்க இனிமே அதிகாரிகளை தான் அனுப்புவீங்க. ஜல்லிக்கட்டு போராட்டம்னா அங்க இருக்கக்கூடிய டிசி பேசுவாரு, அதிகாரிகள் போக மாவட்டத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைனா கலெக்டரும் எஸ்பியும் போய் பேசி எப்படியாவது ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடணும். அமைச்சர்கள் யாருமே பேச தேவைப்பட்டா நாங்க போய் பேச போறோம். எங்களுக்கு என்ன பயம் கிடையாது. 17 நாட்களாக தேவை வரவே இல்ல. இப்போ இந்த போராட்டம் மக்கள் நடத்துகிற இந்த போராட்டம் மத்திய அரசாங்கத்தை தான் அவங்க எதிர்த்து நடத்துறாங்க. அப்ப விட்டுருக்கலாமே. இல்ல, ஏன் விடணும்? இது சட்ட ஒழுங்கு பிரச்சனை. மாநில அரசாங்கத்துக்கு என்ன பிரச்சனை நடந்திருக்கு? இல்ல, அங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுனாலதான் நாங்க என்ன சொல்றோம், 17 நாட்களாக பிரச்சனை வராம அமைதியான முறையில தானே போராட்டம் நடக்குது. ஏங்க இங்க கூட தான் ஜல்லிக்கட்டுல அமைதியா 6 நாள் நடந்து 7ஆம் நாள் பார்த்தா என்னமோ நடக்குது. அதனால அங்க பிரச்சனை யார் பண்ணாங்க? இல்ல, யார் பண்ணாங்கன்னு உங்களுக்கே நல்லா தெளிவா தெரியும். இதுக்கெல்லாம் ஆதாரம் பழையதெல்லாம் நான் கிளற விரும்பல. ஆனால் நான் என்ன பொறுத்தவரை என்ன சொல்லுவேன்னா, இப்ப ஒண்ணு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னா நீங்க பாதுகாப்பு தானே சார் கொடுக்கணும் மக்களுக்கும் விவசாயிகளுக்கும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இருக்கு. அது மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு நடவடிக்கை எடுக்கிற அரசாக இருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது அதையெல்லாம் மக்கள் மத்திய அமைச்சர் போய் பார்க்கறாங்க. ஆளுக்கு சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு அங்கங்க போராட்டம் நடத்தனா நாட்டுல ஒண்ணுமே செய்ய முடியாது, ஒரு நிர்வாகம் நடத்த முடியாது. அவங்க காசுல அவங்களே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு நைட்ல போய் வீட்டுல தூங்கிட்டு காலையில போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? இது ஒன்றும் திருவிழா இல்லைங்க, கும்பலா போய். இதை விட அறவழியில எப்படி சார் போராட்டம்? இல்ல, இதை விட அறவழியில எப்படி போராட்டம் நடத்துறதுன்னு சொல்லுங்க. பின்னா நீங்க அவங்க ஏன்னா கலாட்டா பண்ண போராட்டம் நடத்தணும். நீங்க தானே போராட்டம் நடக்குது சப்போர்ட் பண்ணுவீங்க. தேவை சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துரும் பயப்படுறீங்களே, என்ன நடந்துச்சுன்னு கேக்குறேன். ஆமாங்க, எது வேணாலும் நடக்கலாங்க. என்ன நடந்துச்சு இது வரைக்கும்? ஜல்லிக்கட்டுல என்ன நடந்தது? கடைசி நாள் ஜல்லிக்கட்டு தான் இப்ப கேள்வி கேட்டாரு, என்ன நடந்ததுன்னு கேட்டாரு. நீங்க சொல்லவே யார பிரச்சனை பண்ணாங்க? அந்த போராட்ட களத்துக்குள்ள என்ன பிரச்சனை நடந்ததுன்னு சொல்லுங்க. உங்களுக்கு தெரியாதுல்ல, சிலர் அந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனையில ஜல்லிக்கட்டு பிரச்சனை மட்டும் தான் எடுத்து பேசுனாங்களா? அதுல ஒரு அரசியல் உள்நோக்கத்தோட சில பேர் செயல்பட்டு எதை எதிர்த்தாலும் எதிர்க்கக்கூடியவர்கள், பாராளுமன்றம் பண்டிகைகளின் தொழுவம் என்று பேசக்கூடியவர்கள், இந்த ஜனநாயக அமைப்பு முறையை சிதைக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள், இப்படிப்பட்டவங்களா அதுல ஊடுருவல் பண்ணி பேசுறாங்க. நீங்க அச்சப்படுறீங்களா? அப்படி அல்ல. ஒரு மாநில அரசாங்கம் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியது மாநில அரசாங்கத்தினுடைய கடமை. அதனால இந்த கோரிக்கையை நாங்க ஆதரிக்கிறோம், நியாயமான கோரிக்கை. மீத்தேன் எரிவாயு திட்டத்தை தடுத்து நிறுத்தியதை போல இதையும் தடுத்து நிறுத்தும். எனவே மக்கள் மாணவர்கள் உட்பட அவங்க வேலையை பாருங்க. இது அவசியம் இல்ல. தீரன் தான் முன்வைக்கிறாரு. இது தீரன் தான் இந்த நிகழ்ச்சியில முன்வைக்கிறாரே தவிர தமிழக அரசு தரப்பா யாரும் வைக்கல. பரந்தாமண்ணா வர போய் அப்படிதான் பேசுறாங்க. போராட்டத்தை கைவிட்டுட்டு நீங்க பாட்டு உங்க வேலையை பாருங்க. அரசு ஆதரவு கொடுக்குறீங்கன்னு சொல்றீங்க, அப்புறம் ஏன் போராட்டத்தை கைவிடுங்கன்னு மாவட்ட ஆட்சியர் வைக்கிறாருன்னு கேட்க வேண்டியதா? உங்களுக்கு முடியாதுன்னா தாங்க போராடணும். இது வராத ஒரு பெக்காத ஒரு பிள்ளைக்கு பேர் வைக்கிற மாதிரி இது தொடர்ந்து இவ்வளவு காலம் அவங்க நேரத்தை மக்கள் மத்திய அமைச்சரை நோக்கி போயிருக்காங்க. 17வது நாள் மக்கள் ஏன் மத்திய அமைச்சரை நோக்கி போயிருக்காங்க? அந்த மத்தியத்தின் அடிப்படையில போயிருக்காங்க. மத்திய அரசுடைய உறுதிமொழி மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாம போயிருக்காங்க. 52 எம்பிக்கள் போய் பெட்ரோலியம் மினிஸ்டர் பாத்துக்க வேண்டியதானே? எங்க தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைன்னு சொல்லிக்க வேண்டியதானே? 52 எம்பிக்கள் வச்சிருக்கீங்க, 50 எம்பிக்கள் வச்சிருக்கீங்க, போய் பெட்ரோலியம் மினிஸ்டர் பார்த்து எங்க திட்டத்தை கைவிடுங்கன்னு சொல்லிக்க வேண்டியதானே? சட்டமன்றத்தை கூட்டி சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றி எவ்வளவு அந்த லீஸ் அக்ரிமெண்ட் அந்த இடத்தை வாங்கி கொடுத்தது ஸ்டேட் கவர்மெண்ட் தான். கொள்கை முடிவாவது அறிவிச்சிருக்கலாம். நம்ம விரிவா பேசலாம். ஒரு இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு சிறப்பு நேர்பட பேச திரு பரந்தாமன், மக்களை நோக்கி கட்சிகள்லாம் போறீங்க, திமுக உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் நெடுவாசல் மக்களை நோக்கி போறீங்க. ஆனா மக்கள் பிஜேபியை நோக்கி போறாங்க. எப்படி பாக்குறது, எப்படி எடுத்துக்கிறது? உங்க மேல நம்பிக்கை இல்லையா? ஆளுங்கட்சி சொல்றதையும் கேட்கல, அரசு சொல்றதையும் மக்கள் எடுத்துக்கல. பிரதான எதிர்கட்சி திமுக போய் களத்துல நின்று ஸ்டாலின் அவ்வளவு தூரம் பேசியிருக்கிறாரு, அவர் மேலேயும் நம்பிக்கை இல்லையா? எப்படி எடுத்துக்கிறது? இல்ல, அது நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல முடியாது. முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது மத்திய அரசு. இந்த திட்டம் வேண்டுமா வேண்டாமா, கைவிடப்பட வேண்டுமா வேண்டாமா அரசுகள் தான் முடிவு செய்ய வேண்டும். மத்திய அரசினுடைய பங்கு என்ன, மாநில அரசுடைய பங்கு என்னன்ற எல்லோருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவர் போய் அவரிடத்தில் தளபதி அவங்க போய் அந்த மக்கள் மத்தியில் போராட்ட குழுவோட பேசி இருக்கிற நிலைமைகளாக எடுத்து சொல்லி வந்த பிறகு
அவர்கள் போய் மத்திய அரசு மத்திய அமைச்சர்கிட்ட கேட்கறதுன்றது அது ஒரு முறை. அதுக்காக வந்து எதிர்க்கட்சி தலைவர் சொல்லிட்டாருங்கிறதுக்காகவோ அல்லது வந்து போராட்ட குழுன்றவங்களும் மற்றவங்களை போய் சந்திக்க கூடாது. ஏன் இதை கேட்கிறேன், அதற்கு காரணம் நம்பிக்கை இல்லைன்றது. உங்க கட்சியின் தலைவர் திரு கருணாநிதியாக இருக்கட்டும், இல்ல அதிமுகவுடைய தலைமை ஜெயலலிதாவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து டெல்லி தலைமையிட்ட போய் எந்த கோரிக்கையும் வச்சதாக கடந்த காலங்களில் நம்மளால பார்க்க முடியாது. டெல்லி தலைமை வேணா இங்க வந்து பேசும், அழுத்தங்கள் கொடுக்கும், கோரிக்கைகள் வைக்கும். இவங்க வந்து இங்க இருந்து கொண்டே காரியங்களை சாதிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஆனா நீங்களா வந்து இப்ப இருக்கக்கூடிய ஸ்டாலின், அடுத்தது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எல்லாம் பார்க்கிற போது அவங்க வந்து ரொம்ப இணைஞ்சு போற மாதிரி தெரியுது. இது நியூ ஜெனரேஷன் பாலிடிக்ஸ் மாதிரி தெரியுது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில மக்கள் போறாங்க. இல்ல, உங்க பார்வையினுடைய புரிதல் தவறு. அதாவது ஆட்சியில் இருக்கும்போது இருக்கக்கூடிய செயல்பாடு ஒன்று, ஆட்சியில் இல்லாத போது எதிர்க்கட்சியா இருக்கிறவருடைய செயல்பாடுன்றது வேறு. இதே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தால் எங்களுடைய தலைவர்கள் போய் அங்கே சொல்லி இல்லை கூப்பிட்டு அழைத்து, செக்ரட்டரியேட்டில் கூப்பிட்டு அழைத்து இந்த போராட்டத்தை கைவிடுங்கள் அல்லது இது உங்களுக்கான நம்பிக்கையான வார்த்தைகள் அல்லது செயல்படுத்தக்கூடிய அவங்க நம்பக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு நம்பிக்கை கூட்டக்கூடிய அளவுக்கு மாநில சுயாட்சி பேசுகிற திமுக, மாநில சுயாட்சி பேசுகிற திமுக ஆளுநர்கிட்ட கோரிக்கை வைக்குது, குடியரசுத் தலைவரை போய் சந்திக்கிறாங்க. இந்த கோரிக்கைகள்லாம் வைக்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல நீங்க கேட்குற கேள்வி எனக்கு புரியல. அதாவது மாநில சுயாட்சி அப்படிங்கிறத அந்த தத்துவத்தை புரிஞ்சிக்க மாட்டேறீங்க. அதாவது இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய இன்டரன்ஸ் இருக்கக்கூடாது, இன்வால்மெண்ட் இருக்கக்கூடாது. இப்போ நீட்டு கல்விக் கொள்கையில் மாநில சுயாட்சிக்கு உண்டான அந்த இடத்துல தடைபடுது. அதே மாதிரி மொழி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மாநில சுயாட்சிக்கான இடத்துல தடைபடுது. ஆக ஒரு கான்ஸ்டிடியூஷனல் செட்டப் இருக்கும்போது, ஒரு மத்திய அரசுன்னு இருக்கும்போது, ஒரு ஆளுநர் இருக்கும்போது எங்கெங்கெல்லாம் சொல்லப்பட வேண்டுமோ அங்கெல்லாம் சொல்லத்தான் செய்ய வேண்டும். வேண்டுமானால் இது வந்து எதிர்க்கட்சி தலைவர் சொல்றதுக்காக நம்பிக்கை இல்லாமல் போறாங்கன்றல, ஆளுங்கட்சிக்கு வேணா அது பொருந்தும். அண்ணா போன ரவுண்டில் சொன்னார், நாங்கள் பலம் வாய்ந்த கட்சின்னு. பலம் சார்ந்த அரசாங்கமாக தான் இருக்கிறது தவிர மக்கள் நலன் சார்ந்த அரசாங்கமாக இது இல்லை. அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மத்திய அரசு அதிகார மையத்தில் இருக்கிறதுனால எங்களுக்கு மாநில அரசு சொல்லுகின்ற அந்த வார்த்தைகள் மீது அல்லது உத்தரவாதத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்கின்ற எண்ணத்தில் போகிறார்களா, அல்லது மத்திய அரசு தான் இதை செய்வார்கள் என்ற நம்பிக்கையில் போகிறார்களா, அந்த போராட்ட குழுவோட தான் வெளிச்சம். அந்த முறை ஆரோக்கியமானதானா கேட்கிறேன். ஒரு முதலமைச்சர் உத்தரவாதம் கொடுத்த பிறகும், முதலமைச்சர் எல்லாரும் மக்கள் பின்னாடி நின்ன பிறகும் அவர்கள் பிஜேபி நோக்கி போறாங்க, மத்திய அமைச்சரை நோக்கி போறாங்கிறதான் கேள்வி. இல்ல மக்கள் வந்து அது ஆரோக்கியம் இல்லைன்னா அவங்களுக்கு இன்னைக்கு தேவை இருக்கு சார், அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு சார். நீங்க சாதாரண காமன் மேனா நீங்க பார்க்கணும். எனக்கு இன்னைக்கு உடம்பு பிரச்சனை, எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் ஒன்று சொல்லுவார், இன்னொரு டாக்டர் ஒன்று சொல்லுவார், எது சரி எது தவறுன்ற மாதிரி அலைப்பாஞ்சிக்கிட்டு தான் இருப்பாங்க மக்கள். அது வந்து உங்களுக்கு அவங்கள நம்ம குற்றம் சொல்ல முடியாது. ஏன் மக்களுக்கு இந்த நம்பிக்கை வரலன்னா மாநில அரசு மேலனா, இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிற போது பிரதமர் இடத்துல ஒரு நாளுக்கு முன்னாடியே போய் அட்வான்ஸா போய் டெல்லியில இருந்து முகாமிட்டு பார்த்துட்டு வந்த முதலமைச்சர் 23 கோரிக்கைகளை பிரதமர் இடத்துல ஒரு மனுவாக கொடுத்திருக்கிற முதலமைச்சர் 100 பக்கங்களுக்கு மேலான அந்த மெமராண்டத்தில் எங்கேயாவது ஒரு வரி நெடுவாசல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு நீங்க முற்றுப்புள்ளி வைங்க, இந்த திட்டத்தை கைவிடுங்கன்னு சொல்லி இருந்தாங்களா அந்த மக்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கும். ஆனால் தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய தளபதி அவர்கள் ஜனாதிபதியை சந்திக்க சென்ற போது இந்த துறை அமைச்சரை சந்திப்பதற்கான அவகாசத்தை கேட்கிற போது அங்க நேரம் கிடைக்காத காரணத்தினால் அந்த மெமராண்டமை அந்த அலுவலகத்திலே அந்த அதிகாரிடத்தை கொடுத்து விட்டு பிறகு மாநிலங்களினுடைய உறுப்பினர்கள் திருச்சி சிவாவும் சகோதரி கனிமொழி அவர்களையும் அவர் நேரம் ஒதுக்க செய்து இவற்றையெல்லாம் கொடுக்கிறார்கள் என்றால், இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் மக்கள் நலன் சார்ந்த கட்சிக்கும் வெறும் பலம் சார்ந்த கட்சிக்கும் உள்ள வித்தியாசம். ஆனா 2008 திமுக காங்கிரஸ் கூட்டணியில இருக்கிற போதுதான் இந்த திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. வெரி குட். அன்னைக்கு திமுக காங்கிரஸ் ஏன் இந்த நிலைப்பாட்டை வந்து எடுக்கல அப்படிங்கிற விமர்சனம் உங்க மீது தொடர்ந்து வைக்கப்படுது. அதாவது வந்து இது வந்து மேம்போக்கா பார்க்க போனா உங்களுக்கு வந்து குற்றம்ன்ற மாதிரி தெரியும். ஆனால் இப்போ ஒரு நிறுவனத்திலிருந்து வந்திருக்காங்க, இந்த நிறுவனத்திலிருந்து வரக்கூடியவங்களே அவங்க சொல்லுவாங்க, ஒரு திட்டங்களை கொண்டு வருவதற்கு முன்னாடி அந்த வந்து ஒரு ஸ்டடி லெவலில் அல்லது வந்து ஃபீல்டு அசஸ்மெண்ட் போகக்கூடிய இடங்களில் முதல்ல அதை எடுத்த பிறகுதான் அந்த திட்டத்தை அபிவிருத்தி செய்வதற்கோ அல்லது அந்த ப்ராஜெக்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கோ போவாங்க. அப்படி பல்வேறு காலகட்டங்கள் சொல்லப்போனால் 1991 இந்த ஆயில் கார்பரேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த நேச்சுரல் கேஸு, இந்த பெட்ரோலியம் சம்பந்தப்பட்ட 1991 தொடர்ந்து வந்துருக்கு. அப்படி போனால் சோர்ஸ் ஆஃப் தி பவர் ஜெயலலிதா கவர்மெண்ட்லேயே வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் இது இப்படி நம்ம பார்த்தோன்னு வச்சுங்களேன், பிரச்சனை எங்கே வருது? நீங்கள் 2008 2008 பிரச்சனை இருந்ததா, 2009 பிரச்சனை இருந்ததா,
எங்க பிரச்சனை வருகிற போதோ, எங்க பாதிப்புகள் வருகிற போது, இன்னைக்கு நம்ம நல்லா இருந்துகிட்டே இருக்கு சார், திடீர்னு நமக்கு உடம்புல ஒரு பிரச்சனை வரும்போது அதை பார்க்க தான் செய்யணும். அதுக்காக இவ்வளவு நாள் நல்லா இருந்த உடம்பு அதுக்காக நான் பார்க்கவே மாட்டேன்னு சும்மா உட்கார முடியாது. அன்னைக்கு ஆய்வுக்காக கொடுத்த அனுமதி நிச்சயமா எது ஒன்றும் ஒரு ஆய்வு தான், அந்த ஆய்வு தான். ஆனால் இப்போ முடிவு எடுக்கப்பட்டது எப்பொழுது? இந்த அரசாங்கம் தான். அப்ப இந்த அரசாங்கம் மௌனியாக இல்லாமல் வெறும் 122 பலம் மற்ற அண்ணனே சொன்னதான், பலம் கவர்மெண்ட் அவங்க தான் சொன்னாங்க. 122 நம்பரை மட்டுமே பார்க்காம மக்களுடைய எண்ணங்களை பாருங்கன்னு தான் கேட்கணும். நான் வரேன் தீரன். பிஜேபி தரப்புல இருந்து புரட்சி கவிதாசன் மதுரையில இருந்து இணைஞ்சிருக்கிறார், அவரோட பேசிட்டு வரேன். திரு புரட்சி கவிதாசன், மத்திய அமைச்சரோடு போராட்டக்குழு சந்தித்து ஆலோசனை நடத்தி இருக்கிறார்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும், எல்லா கட்சியுடைய தலைவர்களும் போராட்ட களத்துக்கு போய் போராட்ட குழுவை சந்தித்து ஆறுதல் கூறியிருக்கிறார்கள், ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். ஆனா வழக்கத்துக்கு மாறாக பிஜேபி தலைவர்களை சந்திப்பதற்காக, மத்திய அமைச்சரை சந்திப்பதற்காக போராட்ட குழு மதுரைக்கு வந்திருக்கிறது. எப்படி எடுத்துக்கிறது இதை? மக்கள் உண்மையை நோக்கி விரைவாக முன்னேறி இருக்கிறார்கள் என்று எண்ண தோன்றுகிறது. ஏன் அப்படின்னா, போராட்டத்தில் எதிரியாக சித்தரிக்கப்பட்ட மத்திய அரசு, குற்றவாளியாக சித்தரிக்கப்பட்ட மத்திய அரசு இன்றைக்கு ஆரம்பத்தில் அடி வாங்குற ஹீரோ சினிமாவில் கடைசியாக ஜெயிக்கிறது மாதிரி இந்த போராட்ட களத்தில் வெற்றி நாயகனா பிஜேபியும் நல்லாட்சி நாயகன் நரேந்திர மோடி அவர்களும் மாறி இருக்கிறார்கள் என்பதைத்தான் மாண்புமிகு மத்திய அமைச்சர் பொன்னார் அவர்களோடு போராடி கொண்டிருக்கிற நெடுவாசல் கிராம பிரதிநிதிகள் சந்திப்பது அமைந்திருக்கிறது. குறிப்பாக நாங்கள் எடுத்தெடுப்பிலே ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறோம். கண்மூடித்தனமாக ஒரு திட்டத்தை ஆதரிப்பதும் கண்மூடித்தனமாக ஒரு திட்டத்தை எதிர்ப்பதும் மிக மோசமானதுங்க. பாரதிய ஜனதா கட்சி ஒரு திறந்த புத்தகமாக இருக்கிறது. எந்த பிரச்சனை என்றாலும், எந்த திட்டம் என்றாலும் நேர்மையாக அதை எதிர்கொள்வதற்கு தயாராக திறந்த மனதோடு எந்த கமிட்மெண்ட் இல்லாமல் இருக்கிறோம். ஆகையினால தான் பாரதிய ஜனதா கட்சி மிக தெளிவாக இந்த ஹைட்ரோ கார்பன் விஷயத்தில் நல்லது என்று சொன்னால் அதை ஆதரிப்பதற்கும், தவறு என்று சொன்னால் அதை தடுத்து நிறுத்துவதற்கும் சித்தமாக இருக்கிறோம் என்று இந்த பிரச்சனை துவங்கிய நாளிலிருந்து நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இல்ல, மற்ற கட்சிகளை சேர்ந்தவங்க, இந்த போராட்ட கட்சிகளை சேர்ந்தவர்கள் போராட்ட களத்துக்கு போனா விஷயம் தெரியாம பேசுறாங்க, போராட்டத்தை தூண்டி விடுறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. ஆனா நீங்க போனா மட்டும் இங்க சமரசம் செய்வதற்காக போனோம்னு நீங்க வந்து சப்பை கட்டு கட்டுறீங்க. சமரசம் இல்லைங்க, சமரசம் இல்லை. ரொம்ப தெளிவா நாங்க சொல்றோம். ஹைட்ரோ கார்பன் மேட்டர்ல நீங்க நிறைய உண்மைகளை மக்கள்கிட்ட எடுத்து சொல்ல வேண்டியிருக்கு. இப்ப எதிர்க்கட்சி தலைவர், செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சென்றாங்க. ஒரு பொறுப்பான எதிர்க்கட்சி தலைவரா அந்த மக்கள்கிட்ட நன்மை தீமைகளை எடுத்து சொல்லல. ஏன்னா அந்த பிரச்சனையின் துவக்க புள்ளியே திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கூட்டணி தான். ஏன்னா அந்த ஆய்வுக்கு அனுமதி அளித்த நேரத்தில் அந்த நெடுவாசல் கிராமம் அடங்கிய ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியுடைய எம்எல்ஏ கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சகோதரர் ராஜசேகரன், அந்த நேரத்தில் எங்க புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய எம்பி மரியாதைக்குரிய முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம், காங்கிரஸ் இயக்கத்தை சேர்ந்தவங்க, அந்த நேரத்தில் ஆட்சியில் இருந்தது திமுக. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் மூணுமே பொறுப்போடு நடந்துக்கல. அதுக்கு திமுகவுடைய செயல் தலைவர் ஏன்னா இப்பவும் செய்தியாளர்கள் சந்திப்புல திட்டம் இல்ல இல்லங்க, இந்த திட்டம் ஒரு நிமிடம் இல்ல, திமுக செயல் தலைவர் செய்தியாளர்களை சந்திக்கிற வேண்டியது பொதுமக்கள். ஆமா, 2008ல இந்த திட்டத்திற்கு ஒப்பந்தம் போடப்பட்டது உண்மைதான். ஆனா அது ஆய்வுக்காக போடப்பட்ட ஒப்பந்தம்னு அவர் விளக்கம் இல்ல. அவங்க அது சார், நாட் only for this issue சார், including all issues, including methane issue, hydrocarbon issue, எது எடுத்தாலும் எதிர்க்கட்சியா இருக்கையில ஒரு குரல், ஆளுங்கட்சியா இருக்கையில ஒரு குரல் என்பது திமுகவுடைய கொள்கை. ஒரு குறுக்கீடு தொடர் திரு புரட்சி அவர்களுக்கு ஒரு குறுக்கீடு. புரட்சி கவிதா எதிர்க்கட்சியா இருக்கையில ஒரு குரல், ஆளுங்கட்சியா இருக்கையில ஒரு குரல். ஆக இரட்டை குரல்ல பேசுறது பிரச்சனை வராது. சரி, இல்ல இல்ல, உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி. இப்போ நீங்க சொன்னீங்க மக்களை வந்து நோக்கி இருக்கிறாங்க, அது ஓகே, பரவாயில்ல, அது பத்தி போக விரும்பல. சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் நீங்க பேசும்போது என்னுடைய டைம் நீங்க எடுக்காதீங்க. அதை கேட்க வேண்டியது, அது கேட்க வேண்டிய ஒரு ஒருங்கிணைப்பாளர், அவர் கேட்கணும். நான் பேசுறதை அடிபறிக்க கூடாது. நீங்க பேசுறீங்க. ஒரே ஒரு நிமிடம் என்ன கட்டுப்படுத்த அரசியல் நாகரிகமா? ஒரு நிமிடம் என்னோட கேள்வியை உள்வாங்கிக்கங்க. ஒரே ஒரு நிமிடம் என்னோட கேள்வியை உள்வாங்கிக்கங்க. நீங்க தொடர்ந்து பேசிட்டு சுருக்கமா முடிங்க.
பிஜேபியோடைய நிலைப்பாடு என்ன? இந்த திட்டத்தை செயல்படுத்த போறீங்களா, இல்ல மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சு நீங்க இந்த திட்டத்தில இருந்து வெளியே வர போறீங்களா, இல்ல மக்களை கன்வின்ஸ் பண்ணி அந்த திட்டத்தை செயல்படுத்த போறீங்களா? இல்ல பீதியூட்டக்கூடிய எந்த பிரச்சனைகளுக்கும் நாங்க பின்வாங்க மாட்டோங்க. உண்மையிலேயே இது மக்களுக்கு பாதிப்பை தரக்கூடிய நாசகர திட்டம் என்றால் நிபந்தனையற்ற முறையில் பின்வாங்குவதற்கும் நிறுத்துவதற்கும் பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கிறது. மாறாக காய்ந்து கிடக்கக்கூடிய கடைமடை பகுதி, கைவிடப்பட்ட பகுதி, காவிரி தண்ணீர் பார்த்தறியாத பகுதி, எங்களுடைய மக்கள் உழைப்பினால இன்னைக்கு சோலைவனமா மாறி இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், இல்ல சாதாரண கேள்விதான் சார். ஏன் சுத்தி வளைச்சு பதில் சொல்றீங்க? மாசுபடாமல் இல்ல சாதாரண கேள்வி, எளிமையான கேள்விதான். நீங்க சுத்தி வளைச்சு பதில் சொல்ல வேண்டியது நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. ஒரே நிமிடம். புரட்சி கவிதாசன், நேரடியான கேள்விதான். மக்கள்கிட்ட இந்த திட்டம் வேணும், இந்த திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்த தயாராக இருக்கிறது, இதுல இருந்து பின்வாங்க போறது இல்லைன்னு போய் சொல்ல போறீங்களா, மக்களை கன்வின்ஸ் பண்ண போறீங்களா, இல்ல 2 வார காலமாக போராடி கொண்டிருக்கிற மக்களுடைய உணர்வுகளுக்கும் கருத்துக்களுக்கும் மதிப்பளிச்சு நீங்க இந்த விஷயத்தை விட்டு கொடுக்க போறீங்களா? மத்திய அரசு இதுல இருந்து பின்வாங்க போதா? ரெண்டே கேள்விதான், சுற்றி வளைச்சு பதில் வேணாம், நேரடியான பதில். நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. இந்த திட்டத்தினுடைய சாதக பாதக அம்சங்களை நிபுணர்களின் உதவியோடு நாங்கள் மக்கள்கிட்ட எடுத்து வைக்கணும். முதல்ல அந்த வாய்ப்பை கொடுக்கணும் மக்கள்கிட்ட. இது சாதகமா பாதகமாங்கிறத நடுநிலைமையோடு மக்கள்கிட்ட முன்வைக்கணும். அவர்கள் பாதகம் தேவையில்லை என்று சொன்னால் நிறுத்துவதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கிறது. இப்ப எனக்கு ஒரே ஒரு கேள்வி பிஜேபி, அதாவது சகோதரர், இப்போ நீங்க சொன்னீங்க செயல் தலைவர் போய் அந்த இடத்துல அந்த திட்டத்தை பத்தின விஷயங்களை தெளிவுபடுத்தலன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த தெளிவு பெற்றாங்களா இல்லையான்னு அந்த மக்களுக்கு தான் வெளிச்சம், அவங்களுக்கு தெரியும். அது நல்லாவே, உங்களுக்கு தெரியலன்னா பரவாயில்ல, அவங்களுக்கு தெரியும். ஆனா ஒரு கேள்வி, இப்போ இந்த திட்டம் 2008 கையெழுத்து போடப்பட்டது, அதுக்கு பிறகு காங்கிரஸோட திமுக இருந்துச்சு, எல்லாமே நீங்க சொல்றீங்க. இன்னைக்கு நீங்க பிஜேபி கவர்மெண்ட்ல இருக்கீங்க. ஆனா அன்னைக்கு வாஜ்பாய் அரசாங்கம் இருக்கும்போது, சொல்லிடுறேன், வாஜ்பாய் அரசாங்கம் இருக்கும்போது எந்த சேது சமுத்திர திட்டத்திற்கு ஸ்டடி ப்ராஜெக்ட் போட்டீங்களோ, பிறகு காங்கிரஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண பிறகு உங்க பிஜேபி கவர்மெண்ட், இப்ப வந்த கவர்மெண்ட், இதை சேது சமுத்திரம் ப்ராஜெக்டை ஏன் தூக்கி போட்டுறீங்க குப்பை தொட்டியில? ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வருது, ஒரு அரசாங்கத்தின் மேல நீங்க குற்றம் சுமத்துறீங்க. அத சொல்லுங்க, இதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்களாவே ஸ்டடி பண்ணி கொண்டு வந்த அந்த சேது சமுத்திர திட்டம் பிறகு காங்கிரஸ் அரசாங்கத்தில் திமுக கலைஞர் அவர்கள் இம்ப்ளிமெண்ட் கொண்டு வந்த பிறகு நீங்க ஏன் பதில் சொல்லுங்க? பதில் சொல்லுங்க. இல்ல சேது சமுத்திர திட்டத்தை பொறுத்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ணது யார் போட்டது? பிஜேபி சேர்ந்த சுப்பிரமணியன் சாமி போட்டார். அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன? அதெல்லாம் பிஜேபி அரசாங்கத்தினுடைய தலைவர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய திரு சுப்பிரமணியன் சாமி போட்டார். சார் தவறா சொல்லக்கூடாது சார். இங்க பாருங்க, மாற்று வழியில செயல்படுத்த முடியுமா? ஏன் மாற்று? வாஜ்பாய் கவர்மெண்ட்ல ஒரு ஸ்டடி ப்ராஜெக்ட் கொடுக்குறீங்க. ஆளும் அரசாங்கம் நாங்க இல்ல, நாங்க இதான் பிஜேபி டபுள் ஸ்டாண்டர்ட் டுவல் ஸ்டாண்டர்ட் சொல்றதுக்காக தான் சொல்ல வந்தேன். அதனுடைய இல்ல நெடுவாசல் சப்ஜெக்ட் ஆல்வேஸ் சிங்கிள். அவர் டோன் மஸ்ட் பி சிங்கிள். சரி, புரட்சி கவிதாசன், நான் மீண்டு வரேன். இன்னொரு விருந்தினர்கிட்ட பேசிட்டு உங்ககிட்ட வரேன். திரு சுந்தரராஜன், புரட்சி கவிதாசன் சொல்றதுல இருந்து என்ன புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குன்னா, அடுத்த ஸ்டெப் இவங்க எதை நோக்கி நகர போகிறார்கள் அப்படின்னு மேலோட்டமா தெரிகிறதுனா, நிபுணர்கள் துணை கொண்டு மக்களை அணுக போறாங்க. நிபுணர்கள் துணை கொண்டு அவங்கள்ட்ட போய் பேசி இந்த திட்டத்துடைய சாதகமான விஷயங்களை அவங்க புரிய வைக்க போறாங்க. அதற்கு பிறகு மக்கள் எதிர்த்தாங்கன்னா இந்த திட்டத்தை நிறுத்திக் கொள்வதில் பிஜேபி எந்த விதமான, மத்திய அரசு எந்த விதமான மாற்று கருத்துக்குமே இடம் இல்லை, நிறுத்திடுவாங்க அப்படின்னு அவர் சொல்றதை எப்படி பார்க்க? இல்ல, அதாவது அந்த தேவையே கிடையாது. முதல்ல இது ஜனநாயக நாடு. நாங்கள் வாழக்கூடிய பகுதியில் எந்த மாதிரியான திட்டங்கள் வர வேண்டும் என்பதை முடிவு செய்வதற்கு அந்த மக்களுக்கு அனைத்து உரிமைகள் இருக்கு. நாங்கள் வேண்டான்னு சொன்னால் அது வேண்டாம் தான். தெர் இஸ் நோ, அதாவது வேண்டாம் யோசிக்கலாம்னு கிடையாது. எங்களுக்கு வேண்டாம், அந்த திட்டம் எங்களுக்கு வேண்டாம்னு சொல்றதுக்கு இந்திய நாட்டின் அரசியலமைப்பு சட்டம், ஜனநாயக உரிமைப்படி அந்த திட்டம், அந்த அதிகாரத்தை மக்களுக்கு வழங்கியிருக்கு. அந்த ரிசோர்சஸ் சாவர்னிட்டி, அந்த இருக்கின்ற இயற்கை வளம் யாருக்கு சொந்தமானது? மக்களுக்கு சொந்தமானது, அரசுக்கு கிடையாது. மக்கள் வாதத்துக்காக கேட்கிறேன். இப்படி எல்லா பகுதி மக்களும் இதே மாதிரி வளர்ச்சி திட்டங்களை நோக்கி எதிர்ப்பு குரலை வச்சா
எந்த மாதிரியான திட்டங்களையுமே நீங்க செயல்படுத்த முடியாது இல்லையா? இப்ப அவங்களுக்குன்னு ஒரு அவகாசம் கொடுக்கணும், நிபுணர்கள் என்ன பேசுறாங்கன்னு கேட்கணும், ஏன் பாதிப்பு இல்லைன்னு சொல்றாங்கன்னு கேட்கணும் இல்லையா? அந்த வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்துதானா? வரலாறு எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. நீங்க இன்னைக்கு ஓஎன்ஜிசி வந்து நரிமணம் பகுதியிலும் புவனகிரி பகுதியிலும் அந்த 21,000 ஏக்கர் நிலம் வந்து எப்படி பால்பட்டிருக்கு நாங்க கண்கூட பார்த்துட்டு இருக்கோம். நீங்க பல்வேறு தரவுகள் இருக்கு, நிலத்தடி நீர் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு, ஏன் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உப்பு நீர் கடல் நீர் வந்து உட்புவந்திருக்கு 20 கிலோமீட்டர் வரைக்கும் அப்படின்னா இதை போன்ற பல்வேறு எக்ஸ்ட்ராக்ஷன் தான். அது மீதேனா இருக்கலாம், கேஸா இருக்கலாம், நேச்சுரல் கேஸா இருக்கலாம், பல்வேறு எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட்ஸ் தான் வந்து உள்ள வர வச்சிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கறதே இல்லை, இந்தியா வந்து பாரிஸ்ல நடந்த பருவநிலை மாற்றத்தையும் அந்த கான்ஃபரன்ஸ் வந்து ராட்டிஃபை பண்ணிடுச்சு. இந்தியா வந்து ஒத்துக்குச்சு பருவநிலை மாற்றம் நடைபெறுது, அதுக்குரிய விஷயங்கள் நாங்கள் செய்ய போறோம், ஒத்துக்குச்சு. அது என்ன சொல்லிருக்கு, 2005 எவ்வளவு புதைப்படிம எரிபொருளை நம்ம பயன்படுத்துறோமோ ஃபாசில் ஃபியூயல்ஸை, இதுவும் ஒரு ஃபாசில் ஃபியூயல் தான், அந்த அளவுல இருந்து 30% 2020க்குள்ள குறைச்சிரும்னு சொல்லியிருக்காங்க. 2005 எவ்வளவு நம்ம எமிட் பண்ணோமோ எமிஷன்ஸ், அதுல வந்து 30% குறைச்சிருவோம்னு சொல்லி 2020க்குள்ள ப்ராமிஸ் பண்ணி ராட்டிஃபை பண்ணி கையெழுத்துப்பட்டாங்க. இது ஒரு ஃபாசில் ஃபியூயல் தான். இன்னைக்கு அது என்னவா இருக்கட்டும், அது ஆயில் ஆகட்டும், கேஸா இருக்கட்டும், மீத்தேன் ஆகட்டும், ஷேல் மீத்தேன் ஆகட்டும், எதாவது ஆகட்டும், அது ஒரு ஃபாசில் ஃபியூயல், புதைப்படிம எரிபொருள். அப்போ உலகம் முழுக்க புவிவெப்பமாதலையும் காலநிலை மாற்றத்தையும் பற்றி ஒரு பெரிய கவலையில், ஒரு பெரிய அச்சத்தில் உலகம் வந்து தினம் வந்து என்ன பிரச்சனை பார்த்துருக்கும் பொழுது மேலும் அதை அதிகமாகக்கூடிய இந்த எக்ஸ்ப்ளோரேஷன் எதுக்கு இல்ல? இப்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அவங்க கிட்ட இருக்கிற இன்ஜினியர்ஸை வச்சு, தொழில்நுட்ப வல்லுநர்களை வச்சு இதுல எந்த விதமான பாதிப்பும் இல்லைன்னு மக்களை கன்வின்ஸ் பண்றது ஒரு ஆரோக்கியமான நடைமுறை இல்லைன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? ரெண்டு விஷயம் இருக்குதுல. நீங்க வந்து அதுல யாரை போட போறீங்க? இன்னைக்கு நியூட்ரினோ ஒரு கமிட்டி கான்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் அதிமுக அரசாங்கம். அதில் யாரை போட்டிருக்கு? அரசு நிறுவனங்கள், அரசு செலவில் இயங்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள், இவங்க ஆள் போறாங்க. எப்படி அப்ப நியூட்ரலாக வந்து நீங்க ரெண்டு பக்கமும் உள்ள மக்கள் அந்த நிபுணர்களை போட தயாரா இருக்கீங்களா? கூடங்குளத்தில் என்ன பண்ணாங்க? எல்லாமே போட்ட 15 பேருமே அணுசக்தி துறையால் பயன்படக்கூடிய ஒவ்வொரு துறையிலிருந்து போட்டவங்க தான். அவங்க எப்படி ஒரு சென்ட்ரிஸ்டா ஒரு மக்களை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய ஒரு டிஸ்பேஷனேட்டான ரிப்போர்ட் தர முடியும் அவங்களால? நிச்சயமாக முடியாது. எப்படி முடியாது? அப்ப நீ உங்களோட நோக்கம் என்ன? எப்படியாவது போட்டு அப்துல் கலாமை கூட்டு வந்து குடங்குள மக்களை கன்வின்ஸ் பண்ண மாதிரி ஒரு நிபுணர் குழுவை போட்டு அந்த பதவி மக்களை கன்வின்ஸ் பண்ணலாம் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த விஷயத்தில் நீங்க தோத்து போயிருவீங்க. இல்ல, அப்படி கன்வின்ஸ் பண்ண வேண்டிய நோக்கம் அரசுக்கு என்ன இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? பிரைவேட் கம்பெனி, பிஜேபி எம்பியோட கம்பெனி, பணம் வரணும், வேற என்ன நோக்கம் இருக்க முடியும் அரசுக்கு? அந்த கார்பரேஷன்ஸ்க்கு வேற நோக்கம் இருக்க முடியும்? வேற என்ன பெருசா நோக்கம்? அப்படியே தமிழ்நாட்டில் காவேரியில் தண்ணி விட சொல்லி காவேரி அமைச்சிட்டாங்களா? இல்லாட்டி எல்லா நீர் நிலையும் தூர்வாரி கொள்ளல கூட்டிட்டோமா? என்ன பண்ணிட்டாங்க மத்திய அரசு தமிழகத்துக்கு? என்ன நோக்கம் இருக்க முடியும்? சங்கர், உங்களுக்கான கேள்விகள் தான் முதல்ல வந்து நான் முதல்ல ஒரு ரைஸ் பண்ண அந்த क्वेश्चनக்கு ஆன்சர், ஹைட்ரோ கார்பன் அப்படிங்க சொல்றது ரெண்டு தான், கேஸ், க்ரூட் ஆயில். ஆமா, அது ரைட். பாக்கி எல்லாம் நாப்தா, அதுக்கு மீத்தேன், ஈத்தேன், புரோபேன், இது எல்லாமே ஒரே ஃபேமிலி ஹைட்ரோ கேஸ் தான், அவ்வளவுதான். எல்லாமே கேஸ் ஆயில், நான் இல்லன்னு சொல்லவே இல்லையே. அதனால அந்த ரெண்டு மீத்தேன், ஈத்தேன், எல்லாமே கேஸ் தான், எல்லாமே கேஸ் ஆயில் தான் வரும். யாரும் இத மறக்கவே இல்லையானே. எந்த வெல்லுல இருந்து வந்தாலும் ஒண்ணு க்ரூட் ஆயிலா வரும், இல்லாட்டி கேஸ் வரும், அவ்வளவுதான். அதுல எடுக்கிற எந்த இடத்துல இருந்து சங்கர் அவர் சொன்ன முக்கியமான ஒரு வார்த்தை சாவரினிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். என் பகுதியை சேர்ந்த வளம் எனக்கு தான் சொந்தம், இதை நீங்க பயன்படுத்தலாமா வேண்டாமான்னு நாங்க தான் முடிவு செய்வோம்னு அந்த பகுதி மக்கள் சொல்லுகிற போது, அது எவ்வளவு பெரிய நிறுவனமாக இருந்தாலும் சரி, அரசு இயந்திரமாக இருந்தாலும் சரி, அந்த மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கணும் அப்படிங்கிற அவருடைய வாதத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? மக்களோட உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கணும். நானும் ஒரு மக்கள், அதனால அது அவங்களுக்கு என்ன ஃபீலிங் இருக்கோ அதை கட்டாயம் நம்ம அதை ரெஸ்பெக்ட் பண்ணி ஆகணும். அவ்வளவு மீறி நாங்க கன்வின்ஸ் பண்ணுவோங்கிறத எப்படி ஏன் கன்வின்ஸ் பண்ணணுங்கிற வார்த்தை அப்படின்னாக்கா அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சரியா இல்ல, அவங்க உண்மை என்னங்கறத எடுத்து சொல்றதுனால அதையும் மீறி அவங்க இல்ல இப்படிதான் போகணும் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணினா அவங்களோட உணர்வுகளுக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கணும். நான் ஒரு விஷயம் சொல்றேன், ஆனால் ஒரு சான்ஸ் அவங்களுக்கு என்ன புரிஞ்சிட்டு இருக்காங்களா புரியலையாங்கிறதே இப்ப முதல்ல தெரியல. இல்ல அதான் முதல்ல அவங்கள புரிய வைக்க 15-20 நாளா அந்த மக்கள் எல்லா விவாதத்தையும் பார்த்தாங்க. நான் நேற்று போய் நடுவாசலுக்கு அந்த மக்கள் எல்லாம் நம்மளை விட மிக தெளிவாக எப்படி இருந்தகரை மக்கள் அணுசக்தியை பத்தி தெரிஞ்சிருந்தாங்களோ நம்மளை விட அதிகமாக வேண்டான்னு சொல்ற விவாதங்கள். நிச்சயமாக அவங்க வேண்டான்னு சொல்ற விவாதங்கள் சொல்றாங்க. சுந்தரராஜன் பேசுறாரு, வேண்டான்னு பேசுறாரு. இல்ல நான் திமுக ல இருந்து வேண்டான்னு சொல்றாங்க. அறிஞர்களும் பேசுறாங்க இல்லையா? போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் முன்னாடி பேசக்கூடியவர்கள் எல்லாருமே வேண்டாங்கிற ஒரு குரல்ல பேசுறாங்க. இப்ப என்ன சொல்றாரு புரட்சி கவிதாசன்? என்ன சொல்றாரு? நிபுணர்கள் துணையோடு மாற்று கருத்து, அரசின் கருத்தை, ONGC கருத்தை முன்வைப்பதற்காக நாங்க போறோம்ங்கறாங்க. அப்ப அந்த அவகாசத்தை, அந்த வாய்ப்பை நீங்க கொடுக்க தானே வேணும். சுதந்திரமா சிந்திக்க விடுங்க சார். மக்கள் யாரும் போய்
மக்களை சந்திக்க கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. சரியா? ரொம்ப கிளியரான விஷயம். யாரும் நீங்க தான் போய் மக்களை சந்திக்க வேணா நான் சொல்ல மாட்டோம். நாங்க ஒண்ணும் மத்திய அரசு ஒரு சர்வாதிகார வெளியில இருந்து முகாம் போட்டு போராடுறதை நிறுத்துங்க. தயவு செஞ்சு பொதுமக்களை சுதந்திரமா சந்திக்கிறதுக்கான சூழலை உருவாக்குங்க. நான் வரேன் உங்களுக்கான வாய்ப்பு உண்டு. வரேன். இல்ல நீங்க நான் எப்படி நிபுணர் அமைக்க போறேன்னு சொல்றீங்க. நிபுணர் யார் இருக்க போறா? எகைன் திருப்பி இந்த ONGC ரிட்டையர் ஆனவங்க, இந்த பெட்ரோலியம் துறையில் இருக்கவங்க தான் இருக்க போறாங்க. அதுதான் நான் கொஸ்டின் பண்றாங்க. நீங்க உண்மையான ஒரு நடுநிலைமையான வெளியே இருக்கக்கூடிய நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, சயின்டிஸ்ட் இருக்காங்க, என்விரான்மெண்டலிஸ்ட் இருக்காங்க, அவங்கள கொண்டு ஒரு குழு அமைங்க. பெட்ரோலியம் மினிஸ்ட்ரில இருந்து ஒரு சில பேரை போடுங்க. அந்த குழுவை மக்கள் சந்திக்கிட்டு யார் வேணாம்னு சொன்னா குழுவை ஒன் சைடா போடும்போது எப்படி எடுத்துக்க முடியும்? இது நிபுணர் குழு சென்றாலும் மாநில அரசோட ஸ்டாண்ட் வந்து நாங்க அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லிருக்காங்க. அனுமதியே வாங்கலன்னு சொல்லியிருக்காங்க. மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தோட அனுமதியே வாங்கலன்னு சொல்லியிருக்காங்க. புரட்சிகதாசன் நீங்க பேசலாம். குறுக்கிட்டீங்க. நான் சொல்லிடுறேங்க. இப்ப மக்கள் சுதந்திரமான மனோநிலைக்கு வரணும். அவங்கள வெளியில இருந்து போய் முகாம் போட்டு யாரும் வந்து பிரஷர் கொடுக்க கூடாது. அத முதல்ல புரிஞ்சுக்கங்க. மக்கள் இல்ல மக்கள்னு நீங்க சொல்றீங்கல்ல, நானும் அந்த ஊர் மக்கள் தான். என்னுடைய சொந்தக்காரர் இருக்கான், என் ஊர்க்காரன் தான், நானும் அந்த ஊர்க்காரன் தான். இல்ல நீங்க மக்கள்னா இல்லங்க, மக்களை நீங்க வந்து முதல்ல சுதந்திரமா மக்களை சிந்திக்க விடுங்க. கண்டிப்பா. அதே மாதிரி அரசாங்கம் அமர்த்துகிற நிபுணர்களை நீங்க சந்தேகப்படாதீங்க. அரசாங்க நிபுணர்களை சந்தேகப்படுறது மிகப்பெரிய அவநம்பிக்கை. சந்தேகிக்காதீங்க. இந்த போராட்டத்தை முன்னெடுத்தவர்கள் விவசாயிகளும் சாமானிய மக்களும் தான். தூண்டி விடவே இல்லை. இப்போதான் வேற யாரும் ஆதரவாக போறாங்க. திரும்ப பிரிவினைவாதிகள் உள்ள இருக்காங்க, தேசத்துக்கு விரோதமானவர்கள் உள்ள இருக்காங்க. ஆரோக்கியமான பார்வையா இருக்காது. ரொம்ப அறவழியில் இந்த போராட்டம் நடைபெற்று. சரி, இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். புரட்சி கவிதாசன். எதிர்த்து பேசிட்டு